என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்கோடா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேட்டகரியில் சிடான் வச்சுருக்காங்க, ஸ்கோடா சூப்பர். ஆனால் எஸ்யூவியில் ஒரு ப்ரீமியம் எஸ்யூவினா இந்த ஸ்கோடா கோடியாக்குங்க. ஸோ அதோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ஸ்கோடா கோடியாக் ஃபேஸ் லிஃப்ட். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸ்கோடா கோடியாக் ஃபேஸ் லிஃப்ட் ரிவ்யூ கொடுத்ததுக்கு குருதேவ் மோட்டார்ஸ் கூட தேங்க்ஸும் சவுத்தோட்டும் சொல்லிக்கலாம். நான் பண்ணுறது வந்து குருதேவ் மோட்டார்ஸ் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சென்னையில் தாங்க இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நீங்கள் எந்த ஷோரூமில் எனி கார்ஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போனாலும் ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். சென்னையில் வந்து சென்னை அம்பத்தூர், அண்ணா நகர், தேனாம்பேட்டு, காட்டுப்பாக்கத்தில் இவங்களோட குருதேவ் மோட்டார்ஸோட ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குங்க. அவுட்டர் சென்னை போனீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர், திருச்சி, வேலூர்லையுமே வந்து இந்த குருதேவ் மோட்டார்ஸோட ஸ்கோடா ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குது. ஸ்கோடா கோடியாக் ஃபேஸ் லிஃப்ட் எல்என்கே லாரன் அண்ட் கிளமெண்ட் டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட் வர பானட் ஓப்பன் பண்ணி நான் இதில் என்னென்ன இருக்குன்ற மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பானட் ஓப்பன் பண்ணேன்னா ஹைட்ராலிக் ஸ்டட்ஸு கன்ஃபார்மாக இருக்கும். இந்த கோடியாக்கில் ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ப்ரூஃபுங்க, ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃபு. எப்பா எவ்வளோ பெரிய இன்ஜின். எஸ், இந்த இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் பண்ணது வந்து லாரன் அண்ட் கிளமெண்ட் அந்த டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டுங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் லைன் எடுத்தாலும் சேம் இன்ஜின் தான். 2 லிட்டர் டர்போ சார்ஜ் டிஎஸ்ஐ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல், ஒன்லி பெட்ரோல், 2 லிட்டர் பெட்ரோலுங்க. இது உங்களுக்கு சிசி வந்து 1984 சிசி. மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 204 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து 320 Nm ஆஃப் டார்க் கொடுத்துறாங்க. 4 சிலிண்டர்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். 2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். இது வேற இன்ஜின் வேரியண்ட்டே கிடையாது. நல்ல பெருசாக இன்ஜின் வேரியன்ட்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குல்ல. அண்ட் கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கார்ட்ஸ்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெறும் அந்த ஏர் ஃப்ளோக்காக சின்ன சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இது எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது கியர் ஆப்ஷன்ஸ் ஒரே கியர் ஆப்ஷன் தான். கிட்டத்தட்ட 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்த கியர் சொல்லும் போது சொன்னேன்னு தெரியல, நான் இதில் சொல்கிறேங்க. 7 ஸ்பீட் டிஎஸ்டி கியர் பாக்ஸ், ஒரே கியர் பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் செட்ஸ் டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுது. அந்த சவுண்டுமே வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பில்டு குவாலிட்டி ஆஃப் ஸ்கோடா. வாங்க ஃப்ரண்ட்டை பார்ப்போம். ஸ்கோடா கோடியாக் ஃபேஸ் லிஃப்ட் வர ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸுங்க. ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது இந்த காரோட கோடியாக் ஃபேஸ் லிஃப்ட் வர ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்? செம்மையாக இருக்குங்க. அதாவது நான் வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். இந்த கிரில் பேட்டர்ன் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து நல்லா சின்னது பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். அக்ரெசிவாக இருக்குது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாகவே க்ரோம் டீட்டெயில்ஸ் இல்லை, ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. இந்த கிரிலோட பேட்டர்னு, இங்கே ஏர் வெண்ட் எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏர் வெண்ட் இங்கே கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, எஸ், இந்த காலில் 360 டிகிரி கேமரா இருக்குங்க. இந்த போர்ஷன் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஒரு ஏர் வெண்ட் வருது. ஸ்கப்லேட்டு பிளாக்ல கொடுத்துட்றாங்க. வித் பாடி கலருமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து 6 பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. சைட்லுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே சைடில் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வரும். ஸோ டோட்டல் 6 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த கார் ஆட்டோ பார்க் இருக்குங்க. அதாவது செல்ஃப் பார்க்கு. நீங்கள் டைட்டான ஸ்பேஸில் பார்க் பண்ணும்போது அந்த செல்ஃப் பார்க் ஆன் பண்ணிட்டு காரை ஆட்டோமேட்டிக்காக பார்க் பண்ணி கொடுத்துரும். இந்த கிரில்லில் இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். இருந்தாலும் நான் க்ளோஸ் அப் இந்நேரம் உங்களுக்கு சினிமேட்டிக் வந்திருக்கும். இதுவுமே வந்து லைட்டு, இந்த பாராக இருக்குல்ல, உங்களுக்கு என்னென்னா நான் சொல்லும் போதே சினிமேட்டிக் ஓடிட்டு இருக்கும். இதுவுமே வந்து லைட்டுங்க. இங்கெல்லாமே வந்து லைட்டு கொடுத்துறாங்க. இது வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது வைட் ஆங்கிள் எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். க்ளோஸ் அப் போடும்போது எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. கனெக்டர்லாம் வேறனா சிம்பிள் அண்ட் கிளாசிக்கை தான் ஸ்கோடா எப்பவுமே வந்து டீமில் மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்இடி டிஆர்எல்ஸு, எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ். இதே உங்களுக்கு வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் இண்டிகேட்டராக வந்துடும். எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ். அப்புறமா வந்து கீழே வந்து கார்னரிங் ஃபாக் லாம்ப்ஸும் உங்களுக்கு இந்த காரில் வந்துருங்க. ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்னிங், அந்த லைட்னிங்கான நேம்மே கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து ஏர் வெண்ட்டு, இங்கே நல்ல ஏர் வெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஓவராலாக ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ், இந்த மெயினாக இந்த பார் லைட்டு இதெல்லாமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போடுவாங்க. நாங்களே கொடுக்குறோன்னு சொல்லி எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்கோடா கோடியாக்கில் கொடுத்துருக்காங்க. அது இந்த ஃபேக்ட்ரி ஃபினிஷில் ஒன்றுமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா அக்ரெசிவாக இருக்குது. பழைய ஸ்கோடா கோடியாக்கை விட அது வந்து ப்ரீமியமாக கிளாசிக்காக இருக்கும். பட் இது வந்து ஸ்போர்ட்ஸியராக அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா மஸ்குலராக இருக்குது. அப்படியே நான் வந்து சைடு வந்தேன்னா ஸ்கோடா கோடியாக் ஃபேஸ் லிஃப்டோட டயர் ப்ரொஃபைலுங்க. டயர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தலையில் இருக்குது 235, 55 or 18 inches டயர் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு அலைஸ்மே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. எஸ், அலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணுற வேரியண்ட் வந்து லாரன் அண்ட் கிளமெண்ட் எல்என்கே டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்டுங்க. இதுக்கு அலைக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க. நான் கீழே வேர்டிங்ஸாக போட்டு விட்றேன்.
இந்த அலைவன்ஸ் வந்து இந்த டாப் வேரியண்ட்டில் மட்டும்தாங்க வரும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் லைன் போனீங்கன்னா வேறவே அலைவன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதில் பெரிய சைஸ் டயர்ஸு, வீல் ஆர்ச்சுமே வந்து நல்லா சூப்பராக நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். க்ளைடிங்குமே நல்லாவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு எல்என்கே வேரியண்ட் வர பேட்சிங்குமே வந்து சைட்ஸில் கொடுத்துட்றாங்க. இது நம்ம ஸ்கோடாவில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மெயினான அப்டேட் உங்களுக்கு ஓவர் பீம்ஸ், ஆட்டோ ஃபோல்டிங் ஓவர் பீம்ஸ், பிளைண்ட் ஸ்பாட் அலர்ட் வந்துடும், இண்டிகேட்டர்ஸ், ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அண்ட் 360 டிகிரி கேமரா, கீழே சின்னதாக உங்களுக்கு ஒரு கேமராவுமே தெரியும், 360 டிகிரி கேமராவுமே கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் அலர்ட், இங்கேயுமே வந்து ஒரு லைட் ஒன்று கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. அது வந்து இண்டிகேட்டரு, நீங்கள் இண்டிகேட்டர் போகும்போது உள்ளே பார்க்குறவங்களுக்கு தெரியுன்றதுக்கு இண்டிகேட்டர், நான் இண்டிகேட்டர் தான் நினைக்கிறேன். அது எந்த ஸ்னானும் நான் கீழே போட்டு வரேன் என்ன இதுன்னு. கோடியாக் ஃபேஸ் லிஃப்டோட லென்த்துங்க, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4758 mm லென்த்து, விருத்து வந்து 1864 mm, ஹைட் வந்து 1679 mm, வீல் பேஸ் வந்து உங்களுக்கு 2791 mm. அதாவது இந்த வீல்லேருந்து இந்த வீல் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 2790 mm. சைட் பிரசன்ஸ்னால சிம்பிளாக தான் முடிச்சிருக்காங்க. அந்த பழைய கோடியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டன் கிரீசஸ் லைன்ஸ்லாம் நிறையா வரும். பட் இந்த காரில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபேஸ் லிஃப்ட்டில் இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே சின்னதாக ஒரு லைன் போகுது, அந்த வழிக்கு தான் முடிச்சிருக்காங்க. சிம்பிள் அண்ட் கிளாசிக் அப்படி தான் போட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 4 டோர்லையுமே வந்து ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்துடுது. பாடி கலரில் தான் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பக்கத்தில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர் நல்லா இருக்கிற 4 டோர்லையுமே கொடுத்துட்றாங்க. ரூஃப் லைன்ஸ், ஃபங்க்ஷன் பண்ணுற ரூஃப் லைன்ஸ் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வராதுங்க. ஏன்னா உங்களுக்கு பேரானமிக் சன் ரூஃப் இருக்குது இந்த காரில். அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் கீழே வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றாங்க. அதுவுமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு குரோமில் எதுவுமே தரல. இங்கே வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷில் வச்சு கொடுத்துட்றாங்க. இதுக்கு முன்னாடி குரோம் டீட்டெயில்ஸ் வரும், இப்போ கிளாசி பிளாக்ல கொடுத்துட்றாங்க. வீல் லைட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த காரோட சைட் ப்ரெசன்ஸு, நல்லாவே இருக்குல்ல இந்த கோடியாக். இப்போ அப்படியே நான் பேக் வந்தேன்னா கோடியாக்கோட பேக் ப்ரெசன்ஸுங்க, பேக் ப்ரெசன்ஸ் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சீட் ஷேப் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் வந்துடும். இந்த எல்இடி டெய்ல் லேம்ப்ஸோட டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்துடும். முக்கியமான விஷயம் 4x4 இந்த காரு ஸ்கோடா கோடியாக்கு. இப்போ கோடியாக்கான பேட்சிங் வந்துடுதுங்க. ஏர் வைப்பரு, வாஷர் வந்துடும். ஃபுல்லாக டீஃபாகர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸ்பாய்லர் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி இந்த ஸ்கோடா கோடியாக்கில் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்பாய்லர் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு பெரிய பார் மாதிரி ஒரு ஐ மோட்டர் ஸ்டாப்லாம் வந்துடும். மேலே உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த பேக் ப்ரெசன்ஸ் வந்து நிறையவே சேஞ்ச், அந்த லுக் வைஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டிசைன் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் வந்து இந்த டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில். 6 பார்க்கிங் சென்சார்ஸ் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து வந்துடுது. 4 தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சைடில் 2 இருக்கும். அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயுமே வந்து சைடில் 2 இருக்கும். ஸோ 6 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவும் இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ பூட் ஓப்பன் பண்ணி இதோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் பார்ப்போமா வாங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டெயில் கேட்டுங்க. நீங்கள் ஒன் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். ஸோ இதான் இந்த காரோட பூட் ஸ்பேஸ். பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரோஸுமே அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 281 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. 3 ரோவும் இருந்தும் 281ன்றது நிறைய பெரிய பூட் ஸ்பேஸுங்க. இந்த 3rd ரோவை நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு 786 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த 2nd ரோவுமே வந்து இங்கேருந்தே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். இந்த இடத்துல ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. ஆயிடுச்சு பாருங்க. ஸோ 3rd ரோவுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபோல்ட் ஆகும். ஃபோல்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1976 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ வீடே வந்து நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பெட்டு போட்டு நீங்கள் கேம்பிங் மாதிரி பண்ணிக்கலாமே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பெரிய பூட் ஸ்பேஸுங்க. இதெல்லாம் வந்து ஆக்சசரிஸ் கொடுத்துருவாங்க. ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் இருக்குது. இது வந்து பார்சல் செல்ஃபுங்க. பார்சல் ட்ரேயுமே வந்து நீங்கள் இங்கே மாட்டிட்டு அது எங்கே வைக்கிறதுன்னு நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸ்கோடாக்கு ஒரு கிளவர் திங், ஒன்று இந்த செல்ஃபில் கொடுப்பாங்க, இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸே வச்சு கொடுத்துட்றாங்க. இதை வச்சு நீங்கள் 3 மணி அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காதுன்னு சொல்லலாம். இந்த ஜாக்கிலாம் கொடுத்துட்றாங்க. 18 இன்ச்சஸ் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அலை வீல்ஸ் கிடையாது, நார்மல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. பூட் லேம்புமே வந்து 2 சைடுமே கொடுத்துட்றாங்க. ஹூக்கு கொடுத்துட்றாங்க. லக்கேஜ் கேரியர் அதுவுமே வந்து 2 சைடுமே இருக்குங்க. இதெல்லாம் செம்ம சாஃப்ட் ஃபினிஷு. இங்கெல்லாம் செம்ம சாஃப்ட் ஃபினிஷாக தான் வச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இதில் இது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் டெயில் கேட் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து தலையெல்லாம் வச்சுட்டு
பூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அமுத்தி விட்டேன்னா அந்த சென்ஸ் பண்ணி உங்களுக்கு நின்றோம். ஸோ அதுவுமே வந்து நல்லா இருக்கு. திருப்பி நீங்க ப்ளஸ் பண்ணீங்கன்னா மேலே போயிட்டு தாங்க வரும். இங்கேயுமே ஒரு லைட் இருக்கு, இதை பார்க்கவே இல்லை. இங்கேயுமே வந்து 2 லைட்டு கொடுத்துட்றாங்க, ஒயிட் கலர் லைட்டு. எல்லாமே ஒயிட் கலர் லைட்டு தாங்க இருக்கு. பூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் டெயில்கேட். அப்படியே உள்ள வந்தோன்னா இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டேன் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்கு, நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க இந்த டேன் இன்டீரியர்ஸ். இந்த காரோட டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா செம கிளாஸாக வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்சர் ஃபீல்டில் ரப்பர், செம்ம சாஃப்ட் ரப்பருங்க. ஸோ சூப்பர் சாஃப்ட் ரப்பர் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே டோர் ஹேண்டில்ஸ் பிரஸ்ட் அலுமினியமில் நல்லா அப்படியே ஃபுல்லாக இது வரைக்கும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கிளாசி பிளாக்கு ஃபுல்லாக டேன் இன்டீரியர்ஸ். இது வந்து நியூ கார்னால இந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே டேன் இன்டீரியர்ஸ் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே லெதரு, ஃபுல்லாகவே லெதரு. அண்ட் ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் வந்துடும். அப்புறமா வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப்புமே வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துட்றாங்க. மீதி எல்லாமே நார்மல் பவர் விண்டோஸுங்க. சைல்டு சேஃப்டிக்காக விண்டோ லாக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் தாராளமாக இருக்கலாம், அதுக்கான போர்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. கேன்டன் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டாப் வேரியண்ட்டில். பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அங்கே ஏசி வெண்ட்டு, இங்கேயுமே அந்த சாஃப்ட் ஃபினிஷ் வித் ஆம்பியன் லைட்டிங்கு. டோர்லையுமே உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் வருது, 4 டோர்லையுமே வருது. ஸோ அந்த ஃபினிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன ஃபினிஷ்னு தெரியல, தெரிஞ்சு நான் கீழே கமெண்ட்டில் போட்டு விட்றேன். வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ரப்பர் ஃபீலில். அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எல்இடி இது கொடுத்துட்றாங்க, ஹெட்லைட்கான ஃபாக் லேம்ப்ஸ். அப்புறம் இந்த ரெயின் வரத்துக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு ரியர் ஃபாக் லேம்ப்ஸ்னு நினைக்கிறேன், அதுவுமே இந்த இதில் கொடுத்துட்றாங்க. இது ஆட்டோ லைட்டுக்கான பட்டன்ஸுங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் பட்டன், நீங்கள் வந்து கீலெஸ் என்ட்ரி. ஸோ இன்ஜின் வச்சு கீழேனா கூட இன்ஜின் ஸ்டார்ட் ஆஃப் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பிரேக் ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துட்றாங்க. மானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சுவிட்சுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த காரில் ஆம்பியன் லைட்டிங்கே வந்து கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இங்கே கீழே ஒரு லைன் மாதிரி போகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஆம்பியன் லைட்டிங் சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு கீழே 4 டோர்ஸ்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இதுவுமே வந்து உங்களால் கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், அதுக்கான பட்டன்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதாங்க இந்த ஸ்கோடா கோடியாக்கோட ஸ்டேரிங் வீலு. எத்தனை பேருக்கு ஸ்கோடா வரும் இந்த ஸ்டேரிங் வீல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இந்த 2 ஸ்போர்ட்ஸ் ஸ்டேரிங் வீல் ஃப்ரம் ஸ்கோடா இது ஒரு பெரிய ஃபேனுங்க. நான் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த 2 ஸ்போர்ட்ஸ் ஸ்டேரிங் வீல் ஸ்கோடாலேருந்து. ஃபுல்லாகவே லெதர் ரேப்பிங் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இங்கே சுற்றி உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. ஸ்கோடா பேட்சிங் வரும். இப்போ வந்து ஸ்கோடான்ற நேம் கொடுத்துட்றாங்க. க்ரோமில் செம கிளாஸாக இருக்குது. லெதர் ரேப்பிங் சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா டெலிட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. சூப்பர். அப்புறமா வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்என்கே லாரன் அண்ட் கிளமெண்ட் இந்த வேரியண்ட்டுக்கான பேட்சிங்குமே வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்டு, அப்புறமா சாங் ட்ராக் மாற்றுற சாங் வால்யூமு, அப்புறமா எல்லாமே வந்து கொடுத்துறாங்க. வால்யூம் வந்து ஸ்க்ராரல் மாதிரி கொடுத்துறாங்க, இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நிறையா ஸ்கோடா கார்ஸில் பார்த்துருப்போம். சுற்றி க்ரோம் ஃபினிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டேரிங் வீல். இங்கே வந்து ஆட்டோ பார்க் ஃபீச்சர், அப்புறம் கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த காரில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்க. இண்டிகேட்டர் சுவிட்சுக்கு கீழே வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து உங்களுக்கு க்ரூஸ் செட்டிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாமே வந்து அதுலேயுமே ஸ்காலர் டைப்பில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்டில் ஷிஃப்டர்ஸ் எனக்கு வந்து உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துடும். இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ஜெர்மன் கார்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க வரும். இந்த காரில் என்ன ஒன்றுனா இண்டிகேட்டர்ஸும் வைப்பரும் வந்து ஒரே சுவிட்சாக கொடுத்துட்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இருங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு ஜெர்மன் கார்ஸில் இண்டிகேட்டர்ஸ் வரும். இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் ஹெட்லைட்கான சுவிச்சஸ், அப்புறமா வந்து வைப்பர்ஸு, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அதெல்லாமே ஒரே சுவிட்சாக கொடுத்துட்றாங்க. நான் கிளஸ்டர் ஆன் பண்ணேன்னா கிளஸ்டர் நல்ல விசிபிலிட்டியாக சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு வந்து இதுலேயே நேவிகேஷன்ஸ் இருக்குது. நேவிகேஷன் ஃபுல் மேப் வந்து உங்களால் வியூ பண்ண முடியும். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துறாங்க. இது வந்து இந்த ஸ்காரல் பட்டன் வந்து ஆக்சுவலாக ஸ்காரல் நினச்சேன். இது நான் ஜூம் அவுட் வேறு ஆகுதா, சூப்பர். ஸோ இதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து மாறுதுங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை போனீங்கன்னா ஆயில் டெம்பரேச்சர், அப்புறமா வந்து ஃபியூவலு, அண்ட் வந்து எனக்கு
இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இங்கேயுமே வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். டயர் பொசிஷன் மானிட்டர் இருக்குது, டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது, வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான ஃபீச்சர்ஸ் இந்த கிளஸ்டரில் கொடுத்துறாங்க. விசிபிலிட்டிலாம் செம்ம நீட்டாக இருக்குது. டயர் பொசிஷன் மானிட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வந்துருங்க. ஆக்சுவலாக அது வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அது மாறுது. இப்போ இங்கே மாறிடுச்சு. இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபியூவலிங்கு, அப்புறமா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிட்டுருக்கு இங்கே மாறுது. நேவிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் கூட இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த இது நான் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆர்பிஎம் மீட்டரில் இருக்கிற அந்த சென்டர் சின்னதாக ஒரு இது இருக்குல்ல, அது அதே மாதிரி ஸ்பீடோமீட்டருக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்புறமா எனக்கு வந்து டிரைவர் சைட் சன்சைடில் வேனிட்டி மிரர் வித் ஒயிட் லைட். வா சூப்பர். அப்புறம் டிரைவர் சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குங்க. அண்ட் ஐஆர்பிஎம் வந்து எனக்கு ஃப்ரேம்லெஸ் ஐஆர்பிஎம் வித் ஆட்டோ ஃபோல்டிங் ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்லெஸ் சூப்பராகவே இருக்குது. லைட்லாம் வந்து சும்மா தொடு அப்படி டச் அட அங்கே பாருங்க, சும்மா டச்சு தான் லைட்லாம். இதுவுமே வந்து அப்படியே ஒரு டச்சு தான். சூப்பரில். அப்புறமா வந்து கோ பேசஞ்சருக்கு சன்சைடில் உங்களுக்கு வேனிட்டி மிரர் வித் லைட்டுமே கொடுத்துட்றாங்க. கோ பேசஞ்சருக்குமே வந்து கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த காரோட சன்ரூஃபுங்க எப்படி ஓப்பன் பண்ணுறது, பட்டனே இல்லையான்னு கேட்டீங்கன்னா பட்டன்லாம் எதுக்கு, ஸ்கோடா ப்ரீமியம் எஸ்யூவி இது இருக்குல்ல. இப்போ நான் ஸ்வைப் பண்ணேன்னா இந்த இது வந்து இப்போ நான் ஸ்வைப் பண்ணுறேன், இந்த பாருங்கோ ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, பேரோனோமிக் சன்ரூஃப். அதே மாதிரி எனக்கு இங்கே ஒன்று இருக்குது, இதை நான் ஓப்பன் ஸ்வைப் பண்ணேன்னா உங்களுக்கு மேலே இந்த இதுவுமே வந்து ஓப்பன் ஆகுது. அந்த பிளைண்ட் வந்து அது வரைக்கும் போகுது. சன்ரூஃப்மே நல்லா பெருசாக வைடாகவே ஓப்பன் ஆகுதுங்க. ஜஸ்ட் வந்து இது ஒரு ஸ்வைப்பிங் தான். நான் இதை வந்து ஒரு ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகுது பாருங்க, சூப்பரா. அதே மாதிரி இந்த இதை வந்து நான் ஸ்வைப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அதுவுமே க்ளோஸ் ஆகுது. பட்டன்ஸ்லாம் கிடையாதுங்க, நான் ஸ்வைப்பிங் தான். வேற மாதிரி லக்ஸுரி ஆல்வேஸ். அப்புறம் இந்த டேஷ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியம் லெதர் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். எங்கேயுமே வந்து இங்கெல்லாம் பிளாஸ்டிக் இருக்குது, பட் எல்லாமே சாஃப்ட். இல்லைங்க பிளாஸ்டிக் இல்லை, ரப்பர் ஃபீலு. எல்லாமே ரப்பருங்க, ஃபுல்லாகவே ரப்பர். எங்கேயுமே நீங்கள் வந்து பிளாஸ்டிக் எதிர்பார்க்க முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு க்ளவ் பாக்ஸ், எப்படி மேலே ஒரு க்ளவ் பாக்ஸு, கீழே ஒரு க்ளவ் பாக்ஸு. கீழேயுமே வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா டீப்பாக போகுது. 2 க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் ப்ராக்டிகாலிட்டி சூப்பராகவே இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ப்ராக்டிகாலிட்டி கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் வியூ அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து டேன் ஃபினிஷு, 3 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக்கு, இந்த டேனு, அப்புறமா இங்கே ஒரு மெட்டீரியல், கீழே வந்து உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துட்றாங்க. செம சூப்பராக வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தாங்க எல்லாமேனா எல்லாமே. எஸ், இவ்வளோ பெரிய இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12.9 இன்ச்சுக்கான இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இந்த காரில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த ஆட்டோ ஹோல்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 360 கேமரா வியூ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்லலாம். பேக்கு, அப்புறமா வந்து இந்த வியூ, இதே மாதிரி நீங்கள் வந்து பேர்ட் சைட் வியூ, அந்த 3D வியூ எல்லாமே வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த காரில் எல்லாமே வந்து டச்சில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து இதில் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஏசியுமே வந்து நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 3 zone ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துட்றாங்க. அதை நான் ஏசி வந்துட்டு சொல்லும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏசியுமே வந்து நீங்கள் ஃபேன் ஸ்பீட் தெரியுதா, ஏசியுமே வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டு ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்ஸாக கொடுத்துட்றாங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு டு ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும். அண்ட் நேவிகேஷன் ஃபுல் மேப் வியூ உங்களுக்கு நேவிகேஷனாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா நான் சீட்ஸ் போனேன்னா இருக்கே எப்படி மசாஜ் சீட்ஸ் உங்களுக்கு டிரைவர் சைடும் கோ டிரைவர் சைடும் கொடுத்துட்றாங்க. சீட்லேயும் எப்படி மசாஜ் சீட் இருக்கா. இன்டென்சிட்டி நீங்கள் எவ்வளோ அந்த பவர் வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூரேஷன் டைமே வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டாப் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். விதவிதமான மசாஜ்லாம் இருக்குங்க. ஸோ நிறைய மசாஜ் சீட்ஸுமே இருக்குது. இது என்னது, டயரு, இந்த எவ்வளோ டிகிரி ஆஃப் ரோடிங்கில் போகும்போதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஆஃப் ரோடிங் ஏற்றும் போது எவ்வளோ டிகிரி இருக்குது. அந்த ஸ்டேரிங் ஆங்கிள், நம்ம ஸ்டேரிங் திருப்பும் போது பார்த்தீங்களா 1ன்னு மாறுது பாருங்கள், -1. நான் இப்படி போனேன்னா எனக்கு வந்து ஸ்டேரிங் +1. ஸோ இந்த மாதிரி ஸ்டேரிங் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷோரூமில் இருக்கேன், அதனால் ரொம்ப ஸ்டேரிங்கை திருப்ப முடியல. இதாங்க இந்த காரோட ஏசி வெண்ட் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சுற்றி உங்களுக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷு.
இந்த நாபுமே வந்து நல்லா கிளாசிக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு லாக்கு அப்புறமா பார்க்கிங் லைட் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஏசி வந்து சின்னதாக இருந்தாலும் பவர் சூப்பராகவே இருக்குது. இதை சுற்றி ஒரு ரப்பர் ஃபினிஷ், எங்கேயுமே நீங்கள் பிளாஸ்டிக்கே இல்லை, எல்லாம் ரப்பர் தான், சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த ஏர் வெண்ட்டுக்கு கீழே டேன் ஃபினிஷ், ஃபுல்லாக டேன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, லெதரில் அதுவும் நல்லாவே இருக்குது. இந்த காரோட ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மல்டி ஃபங்க்ஷனாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதனால மாறி இருக்குது. நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸ், அப்புறமா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ஆட்டோ மோடு கொடுத்துருக்காங்க. ஏசி இதில் 3 zone ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. டிரைவர் தனியாக டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கோ பேசஞ்சர் தனியாக டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பேக்கில் செகண்ட் ரோ பேசஞ்சருமே தனியாக டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 zone ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துட்றாங்க. அப்புறமா ரியர், அப்புறம் ஏசி சுற்றி வரதுக்கு அந்த இதுவுமே கொடுத்துட்றாங்க. இதுவுமே வந்து ஏசி கண்ட்ரோலுங்க. லோ டெம்பரேச்சரில் இருக்கா, நான் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் மாறுது. இதுவுமே வந்து டிஜிட்டலாக இங்கேயே ஒரு ஸ்க்ரீனாகவே கொடுத்துட்றாங்க. செம விசிபிலிட்டி சூப்பராகவே இருக்குங்க. இதை சிங்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆயிரும். அப்புறமா இங்கே வந்து இந்த 2 நாபுமே, இங்கே இருக்கிற 2 நாபுமே நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இதுலேயே மல்டி ஃபங்க்ஷன் வந்துடுதுன்னு சொன்னீங்கன்னா இதை பாருங்கள். இது வந்து ஹீட்டபிள் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க, வென்டிலேட்டர் ஹீட்டபிள் சீட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த லாரன் அண்ட் கிளமெண்ட் LNK வேரியண்ட்டில் உங்களுக்கு கூல்டு சீட்டுமே வந்துடும். இதை பாருங்கள், ப்ளூ கலர் வந்து கூல்டு சீட்டுங்க, குழு சீட். அண்ட் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கிறது ஹீட்டபிள் சீட்ஸ். ஸோ 2 சீட்ஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு லாரன் அண்ட் கிளமெண்ட் வேரியண்ட்டில் மட்டும் தான் வரும். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் லைன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டபிள் சீட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வால்யூம்ங்க. ஸோ இதை நான் பண்ணேன்னா வால்யூமு. இந்த சென்ட்ரல் டோரல் இருக்குல்ல, ஸ்காரல், அதில் வந்து நீங்கள் ஏசியுமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஏசி ஃபேன் ஸ்பீடு மேக்ஸில் இருக்குது, செம்ம கூலிங்காக இருக்குல்ல. நான் 1 ஸ்பீடில் வச்சுருக்கேன். எதுவுமே மல்டி ஃபங்க்ஷன் இல்லைங்க. இதை நான் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து வால்யூமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் இந்த ரேடியோ சிஸ்டம் ஆன் பண்ணலை. ஓகே, நான் இதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன், டெரெயின் மோட்ஸு ப்ளஸ் ட்ரைவ் மோட்ஸுமே வந்துடும். என்னென்ன ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது பார்ப்போமா? என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து டோருக்கு காட்டுது, ஸ்க்ரீன்லேயே காட்டுது. ஆஃப் ரோடிங் மோடா, அப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு அண்ட் நார்மல் மோடு, ஈகோ மோடு, அதுக்கப்புறமா இது என்னது, ஸ்னோ மோடு. ஸோ நீங்கள் ஜம்மு காஷ்மீர் லடாக்லாம் போனீங்கன்னா ஸ்னோ மோடுமே போட்டுக்கலாம். இண்டிவிஜுவல் மோட் நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுவுமே வந்து கொடுத்துறாங்க. இங்கேயுமே வந்து நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது. அப்புறமா அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் வருது, சூப்பருங்க. கீழே உங்களுக்கு 2 டைப்-சிக்கான சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், கீரே இல்லை. என்னடா ஃபுல்லாக மூடி இருக்குது, கீர் எங்கிறான்னு கேட்டிங்கன்னா கீர் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த காரோட கீருங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வர இடத்துல கீர் வந்துருச்சு, டிரைவு, நியூட்ரல், அப்புறமா ரிவர்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் மோடுக்கு போயிருங்க. ஸோ கீர் லிவர் வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்துருச்சுங்க. அதனால தான் இங்கே வந்து பிளெயினாக விட்டுறாங்க. இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். என்னென்னா ஸ்டோரேஜ், இந்த காரில் ப்ராக்டிக்கல் ஸ்டோரேஜ்லாம் அல்டிமேட்டு. இதை பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல கீ வச்சுருக்கேன். ஸ்கோடா கோடியாக்குன்னு ஒரு இது இருக்கா, இங்கேயுமே நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாமா. 2 வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துட்றாங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 2 வயர்லெஸ் சார்ஜர் இருக்கா. அதுக்கப்புறமா இதை எப்படி தள்ளிட்டிங்கன்னா இங்கேயுமே ஏதாச்சும் கீ நீங்கள் வச்சுக்கலாம். இது எதுக்கு, மேபி ஏதாச்சும் மெமரி கார்டு ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கா, இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இங்கேயுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ், நீங்கள் ஏதாச்சும் கீயோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லை பெரிய வாலெட்டுக்கு போட்டுக்கலான்னு வச்சுப்போமே. இல்லை எனக்கு கப் ஹோல்டர்ஸ் தான் வேணும், 4 பாட்டில் கேரி பண்ணணும், 4 கப்பு சின்ன பாட்டில் போகும், 1 லிட்டர் பாட்டில் போகும், என்ன 4 கேரி பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படி தள்ளினீங்கன்னா 4 வந்துட போகுது. எப்படி சூப்பரில். ஸோ இந்த அளவுக்கு ஒரு யோசிச்சு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இங்கே ஆம்ரெஸ்ட் நல்லா பெருசாகவே இருக்குது, 2 கை வைக்கலாம், நல்லாவே இருக்குது. இதுவுமே செம்ம சாஃப்ட் டேன் மெட்டீரியல் லெதரு. இங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ், நல்லா டீப்பான ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் வைஸ் இந்த காருக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை அப்படி மூடிக்கலாம். மூடினீங்கன்னா உங்களுக்கு செம்ம நீட்டான ஒரு ஃபினிஷ், எல்லாமே கிளாசி பிளாக்ல சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த டேஷ்போர்டு தீமு இதெல்லாமே செம்ம லக்ஸுரியாக ப்ரீமியமாக சூப்பராகவே இருக்குது. சீட் கம்ஃபர்ட்டுமே இப்போ ப்ரீமியமாக தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரீமியமாக தான் இருக்கும். வாங்க பார்ப்போம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, அப்புறமா வந்து ரிக்ளைன் ஆங்கிள், இது வந்து இந்த அண்டர் சப்போர்ட்டுங்க, ஹைட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இந்த அண்டர் சேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் மெமரி சீட்டுக்கான ஃபங்க்ஷனுமே கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல 1, 2 and 3 இது வந்து டிரைவர் சைடுமே இருக்குது, கோ பேசஞ்சர் சைடுமே வந்து சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. சூப்பருங்க. ஸ்கோடா கோடியாக் ஃபேஸ் லிஃப்டோட டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க.
செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. இன்னைக்கு நான் ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுகிறேன், நீங்கள் நினைக்க வேணா, உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஏன்னா ரியலாக சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு லெதர் சீட்ஸ் கொடுத்துறாங்க, சைட் சப்போர்ட்டு, அண்டர்டே சப்போர்ட் கூட நீங்கள் வந்து உங்களை நான் தனியாக வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன். நீங்கள் இப்படி தள்ளினீங்கன்னா அண்டர்டே சப்போர்ட் முன்னாடி வந்துடும். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு பேக்கு, ஃப்ரண்ட்டு, அப்புறமா சாயிடுது ரெக்லைன் ஆங்கிள், ஹைட் அட்ஜஸ்டபிள், எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மெமரி ஃபங்க்ஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 1 2 3 செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த டிரைவர் சீட்டு. டிரைவர் சீட்லையும் கோ டிரைவர் சீட்லையும் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த எல்என்கேல வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருக்கு இந்த ஸ்கோடா கோடியாக்கோட டிரைவர் சீட்டு. இன்னும் செகண்ட் ரோ இருக்கு. செகண்ட் ரோல எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. உள்ள உட்காந்தன்னா சவுண்டு கேட்டிங்களா? ஸ்கோடாவோட ஜெர்மன் குவாலிட்டி, ஒரு பில்டு குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கு. அண்ட் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற சைஸுங்க. அப்பவுமே எனக்கு இந்த அளவுக்கு நிக்ரூம் கிடைக்குது. எனக்கு எந்த சைடு வருவோம் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து என்னோட டிரைவிங் பொசிஷன் அளவுக்கு கிட்டத்தட்ட நான் செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து லெக் ரூம் இருக்கு. அண்ட் அண்டர்டே சப்போர்ட்லாம் 95%, ஏன்னா இது வரைக்குமே கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து சாச்சிக்க முடியும். ரெக்ளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட லக்ஸரி காரில் உட்கார்ற மாதிரி உங்களுக்கு உட்காந்துட்டு போகலாங்க. சீட் கம்ஃபர்ட்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ரோ சீட்ஸு எல்லாமே வந்து லெதரு அண்ட் இந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டேன் இன்டீரியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. அப்புறமா வந்து உங்களுக்கு இங்கே ஆம்ரெஸ்ட்டுமே இருக்குது. நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட்டுங்க. வித் 2 கப் ஹோல்டர்ஸுமே கொடுத்துட்றாங்க. 2 பேர் தாராளமாக கை வைக்கலாம் போல் ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. சூப்பர். ஹெட்ரூம்லாம் பிரச்சனையே கிடையாது. இது வந்து எஸ்யூவி, ஸோ நிறையவே வந்து ஹெட்ரூம் இருக்குது. ஹைட்டே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நல்ல ஹைட் இருக்குது. சன்ரூஃப் இருந்தாலும் ஹைட்டை பற்றி பிரச்சனையே இல்லைங்க. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் 2 ஐசோஃபிக் சைல்டு சீட்ஸ்க்கான மவுண்ட்டு கொடுத்துட்றாங்க. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துடுது. பேக்கு ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணிக்கலாங்க. கீழே உங்கள் ஒரு லிவர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்ல பேக்கு ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். நல்ல பேக் வந்துச்சுன்னா கூட தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக்கு ஃப்ரண்ட் மூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ சீட்ஸில் 2 சைடுமே வந்து உங்களுக்கு சன் பிளைண்ட் கொடுத்துட்றாங்க. இது வந்து இப்போ வந்து இப்படி மாட்டிக்கலாம். நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. மேனுவல் சன் பிளைண்ட் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் தேவை. செகண்ட் ரோ சீட்ஸுமே வந்து உங்களுக்கு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு 3 zone கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக அந்த டெம்பரேச்சர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீழே வந்து உங்களுக்கு 2 இங்கேயுமே வந்து 2 டைப் சி சார்ஜரு, ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்லாம் சண்டையே போட தேவையில்ல போல். அது இது கவருமே வந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடுக்குமே வந்து மேக்சின் ஹோல்டரு, இங்கேயுமே வந்து சின்ன அந்த ஃபோன் ஹோல்டரு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோ பேசஞ்சருக்குமே வந்துடும். ஒரு கிராப் ஹேண்டில்ஸுங்க ப்ளஸ் ஹூக்கு. இங்கேயுமே லைட், இந்த லைட்டுமே வந்து டச்சுங்க. டச் பண்ணனா இதோ ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? திருப்பி நான் டச் பண்ணனா ஆன் ஆகுது. 2 சைடுமே எங்கேயுமே வந்து லைட்டு டச்சு தான், ஆஃப் ஆயிரும். சூப்பர். அப்புறமா இங்கேயுமே கிராப் ஹேண்டில்ஸ் வித் ஹூக் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ போய் பார்ப்போமா? தேர்ட் ரோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. தேர்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிவர் இருக்குங்க. இது புஷ் பண்ணிட்டு இது வந்துடணும். இப்படி பானதுக்கப்புறம் ஃபுல் ஃபோல்ட் ஆகாது. கீழே ஒரு லிவர் இருக்கும், அந்த பேக் ஃப்ரண்ட் இருக்குல்ல, அதை வச்சுட்டு இங்கே இப்படி மூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த தேர்ட் ரோ. இப்படி மூவ் பண்ணிக்கிட்டேன், இந்த கேப்பில் தான் உங்களால் தேர்ட் ரோக்குள்ளே போக முடியும். ஸோ உள்ளே போயிட்டு எஸ்பெஷலி தேர்ட் ரோ இஸ் ஃபார் கிட்ஸ். அவங்க ரெக்கமெண்டே பண்ணிட்டாங்க 7 years கிட்ஸுக்கு மட்டும்தான் தேர்ட் ரோ செட் ஆகணும். உங்களுக்காக இருந்தாலும் உட்காந்து காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஃபுல் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதனால் உங்களுக்கு எனக்கு எந்த அளவுக்கு நீரம் கிடைக்கிது. இது வரைக்கும் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக வந்து சீட் இங்கே வந்துடும் இருக்குது. ஏன்னா 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க தேர்ட் ரோவில். தேர்ட் ரோலையுமே இது இருக்குங்க, சாயறது இருக்கா? அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் இருக்குது. ஃபுல் ரெக்லைனில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படி தான் உட்கார முடியும். இட்ஸ் ஓகே, ஃபைன். சின்ன ஜர்னிக்கு இல்லை குழந்தைங்க ஏதாச்சும் உட்காந்துக்கலாம். 2 சீட் பெல்ட்ஸ் கொடுத்துட்றாங்க தேர்ட் ரோலையுமே. நல்லா தான் இருக்குது. பட் அடல்ட்ஸ் கஷ்டங்க. கிட்ஸ் வேணால் நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். தேர்ட் பேசஞ்சர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து டச்சுங்க. டச் ஆகுது பார்த்தீங்களா? ஆஃப் ஆகுச்சு. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். அந்த சைடு உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாவது கப் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். கப் ஹோல்டர் மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. ஸோ வாட்டர் பாட்டில், சில ஃபோன் ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஸ்கோடா கோடியாக்கோட கலர் ஆப்ஷன்ஸுங்க. இந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பண்ணுறது வந்து ஸ்டீல் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலருங்க. ஸோ கிரே கலர் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது போக உங்களுக்கு வந்து ரேஸ் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. அண்ட் வெல்வெட் ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. அப்புறமா உங்களுக்கு
கிராஃபைட் கிரே, மேஜிக் பிளாக் கலர் உங்களுக்கு இருக்குது. அப்புறமா வந்து இந்த கோடியாக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கலர் இருந்துச்சுன்னா ஒன்றுமே சூப்பராக இருந்திருக்குமே சொல்லலாம். அந்த கலரோட இமேஜ் ஏதாவது கிடச்சதுன்னா நான் கீழே போட்டு விட்றேன். என்னன்னா பிரான்ஸ் கோல்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குங்க. செம்மையாக இருக்குது அந்த கலர். நான் வந்து லான்ச் அப்புறமா இந்த சில ஷோரூம்ஸில் நான் பார்த்துருக்கேன். அந்த கலர் உண்மையிலேயே சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த கலருமே இந்த காரில் வந்து இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மூன் ஒயிட் கலர் அதுவுமே வந்து இந்த கலரில் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் இந்த ஸ்கோடா கோடியாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோடா கோடியாக் ஃபேஸ் லிஃப்ட் வேறு லெவல். ஓகே, இந்த ஸ்கோடா கோடியாக்கிற வீடியோ இதோட முடிவடைகிறது. இந்த கார் எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் வைஸ் அண்ட் ப்ரீமியம் வைஸ் நல்லாவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபேஸ் லிஃப்ட் கோடியாக்கில் ஃபீச்சர்ஸ் நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியரு அந்த டேன் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் அந்த கார் நல்லாவே இருக்குது. வேற ஒரு கார் வீட்டில் பார்ப்போம். பாய்.